வணக்கம். 5 மணி செய்திகளுக்கு வரவேற்பது நான் நந்தா. முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா 63% வாக்குகள் பெற்று அமோக வெற்றி. பாமக வேட்பாளரை விட 67,000க்கும் அதிகமான ஓட்டுகளை பெற்று வாக்கு சூடினார். விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வெற்றிக்கான சான்றிதழை பெற்றார் அன்னியூர் சிவா. அமைச்சர் பொன்முடி உள்ளிட்டோருடன் சென்று சான்றிதழ் பெற்றார். பொய் வேஷக்காரர்களின் பகல் வேஷ பரப்புரையை மக்கள் மதிக்கவே இல்லை. விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கருத்து. அண்ணா அறிவாலயத்தில் நடந்த கொண்டாட்டத்தில் பங்கேற்று தொண்டர்களுக்கு இனிப்பு வழங்கிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின். வாக்கு ஏத்திலும் திமுகவினர் பட்டாசு வெடித்து கொண்டாட்டம். விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வெற்றி திமுக அரசின் சாதனைகளுக்கு கிடைத்த வெற்றி. திமுக வேட்பாளர் முதல். விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தல் முடிவுக்கும் பொதுத் தேர்தலுக்கும் சம்பந்தமில்லை என்று அன்புமணி புறக்கணி வாக்குட காசு கொடுத்து திமுக வாங்கிவிட்டதாகவும் குற்றச்சாட்டு. பாமகவிற்கு மறைமுக ஆதரவாகவே விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை அதிமுக புறக்கணித்திருக்கிறார். நியூஸ் 18க்கு அமைச்சர் பொன்முடி அளித்த பிரத்யேக பேட்டியில் கருத்து. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் மக்கள் முடிவை தலைவணங்கி ஏற்பதாக அண்ணாமலை கருத்து. ஆளுங்கட்சிக்கு எதிராக ஒருவரை ஏன் தேர்வு செய்ய வேண்டும் என்ற மனநிலை மக்களிடம் நிலவுவதாகவும் பேட்டி. இடைத்தேர்தல் நடைபெற்ற 13 சட்டப்பேரவை தொகுதிகளில் 10 இடங்களை கைப்பற்றியது இந்தியா கூட்டணி. மேற்கு வங்கத்தில் பாஜக வசமிருந்த 3 தொகுதிகளை வசப்படுத்தியது ஆளும் திரிணாமுல் காங்கிரஸ். தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் 2இல் மட்டுமே வெற்றி பெற்ற பாஜக. மத்திய பிரதேசத்தின் அமர்வாரா, இமாச்சல பிரதேசத்தின் ஹமீர்பூர் தொகுதிகளில் வெற்றி. உத்தரகாண்ட் மாநிலத்தில் பத்ரிநாத், மங்களூர் தொகுதிகளை வென்றது காங்கிரஸ். இமாச்சல பிரதேசத்தில் காங்கிரஸ் முதலமைச்சரின் மனைவி கமலேஷ் தாக்கூர் வெற்றி. பஞ்சாபின் ஜலந்தர் மேற்கு தொகுதி இடைத்தேர்தலில் ஆம் ஆத்மி வேட்பாளர் அம்ரித் சிங் பகவத் வெற்றி. பாஜக வேட்பாளரை விட 37,325 வாக்குகள் அதிகம் பெற்றார். பீகாரின் ருபாலி தொகுதியில் சுயேட்சை வேட்பாளர் சங்கர் சிங் வெற்றி. ஆளும் ஐக்கிய ஜனதா தளம் மற்றும் ராஷ்டிரிய ஜனதா தள வேட்பாளர்களை தோற்கடித்தார். கற்கோட்டையான திமுக மீது யார் மோதினாலும் உடைந்து போவார்கள் என்று அமைச்சர் சேகர்பாபு பேட்டி. தனது உயரம் தெரியாமல் சீமான் பேசி வருவதாகவும் கடும் விமர்சனம். சீமானை பொறுத்தளவில் ஏதாவது காய்ஞ்ச மரத்தில் தான் கல்லடிப்படும். அதுபோல் அவர் தொடர்ந்து வாய்க்கொழுப்பெடுத்துக் கொண்டு பேசி வருகின்றார். அவருக்கு திரும்ப தாக்க வேண்டும் என்று நினைத்தால் அவர் தாங்க மாட்டார். அவதூறு பேசுவதன் ஆதித்தாயே திமுக தான் என்று சீமான் குற்றச்சாட்டு. சண்டாளன் என்ற பாடல் வரி சர்ச்சையான நிலையில் விளக்கம். கடத்தும் கீழ்சிறுபாய் கிராமத்தில் கனமழை 24 மணி நேரத்தில் 23 சென்டிமீட்டர் பதிவானதாக அறிவிப்பு.
ரிலையன்ஸ் குடும்ப தலைவர் முகேஷ் அம்பானியின் மகன் அனந்த் அம்பானி ராதிகா திருமணம் மும்பையில் நடந்தேறியது. உலகெங்கிலும் இருந்து குவிந்த நூற்றுக்கணக்கான பிரபலங்களால் களைகட்டிய திருமண விழா. அனந்த் அம்பானி மணவிழாவில் நடிகர் ரஜினிகாந்த் குடும்பத்துடன் பங்கேற்று உற்சாக நடனம். நடிகர் சூர்யா, ஜோதிகா, நயன்தாரா, இயக்குனர் அட்லி உள்ளிட்ட தமிழ் திரையுலக பிரபலங்களும் பங்கேற்பு. முகேஷ் அம்பானியின் இளைய மகன் மணவிழாவில் மாதுரி தீட்சித் மற்றும் சல்மான் கான் உள்ளிட்டோர் அசத்தல் நடனம். சஞ்சய் தத், தீபிகா படுகோன், ஜான்வி கபூர், திஷா பதானி, ரேகா உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட பாலிவுட் பிரபலங்கள் பங்கேற்பு. இந்தியாவுக்கு எதிரான 4வது T20 போட்டியில் ஜிம்பாப்வே சிறப்பான தொடக்கம். போட்டியில் வென்று தொடரை வெல்லுமா இந்தியா என்று ரசிகர்கள் எதிர்பார்ப்பு. விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் திமுக வேட்பாளர் அன்னியூ சிவா 67,757 வாக்குகள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றிருக்கிறார். விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியில் கடந்த 10ஆம் தேதி இடைத்தேர்தல் நடைபெற்றது. இதில் திமுக சார்பில் அன்னியூ சிவா, பாமக சார்பில் சி அன்புமணி, நாம் தமிழர் கட்சி சார்பில் அபிநயா உள்ளிட்ட 29 பேர் போட்டியிட்டனர். இந்நிலையில் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகள் இன்று காலை 8:10 மணி முதல் எண்ணப்பட்டு வந்தன. வாக்கு எண்ணிக்கை மொத்தம் 20 சுற்றுகளாக நடைபெற்ற நிலையில் வாக்கு எண்ணும் மையத்தில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டது. 20 சுற்றுகளின் முடிவில் திமுக வேட்பாளர் அன்னியூ சிவா 67,757 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அன்னியூ சிவா மொத்தம் 1,24,053 வாக்குகள் பெற்று வெற்றி வாகை சூடியிருக்கிறார். அவரை எதிர்த்து போட்டியிட்ட பாமக வேட்பாளர் சி அன்புமணி 56,296 வாக்குகளை பெற்று டெபாசிட்டை தக்க வைத்துக் கொண்டிருக்கிறார். நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் உட்பட மற்ற அனைவரும் டெபாசிட் இழந்த நிலையில் நோட்டாவுக்கு 852 வாக்குகள் கிடைத்திருக்கிறது. விக்கிரவாண்டி தொகுதியில் சாதனை வெற்றியை வழங்கிய தொகுதி மக்களுக்கும் உழைத்த அனைவருக்கும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நன்றி தெரிவித்துக் கொண்டிருக்கிறார். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் வெற்றி குறித்து முதலமைச்சர் ஸ்டாலின் வெளியிட்டுள்ள அறிக்கையில், நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் புதுவை உள்ளிட்ட தமிழ்நாட்டின் 40 தொகுதிகளிலும் 40க்கு 40 என்ற 100 விழுக்காடு வெற்றியை திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணி பெற்றதை குறிப்பிட்டிருக்கிறார். இதனைத் தொடர்ந்து சந்தித்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலிலும் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு மாபெரும் வெற்றியை வழங்கிய விக்கிரவாண்டி தொகுதி மக்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக கூறினார்.
நாடாளுமன்றம் என்று தெரிந்தும் பாமக போட்டியிட்டது என்றும் விமர்சித்திருக்கிறார். திமுக குறித்து தொடர்ந்து அவதூறு பரப்பி வந்த எதிர்க்கட்சிக்கு மக்கட்சியை அணியூர் உழைத்த அமைச்சர் பொன்முடி, MP ஜெகத் ரட்சகன் உள்ளிட்ட நிர்வாகிகள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் கூறியிருக்கிறார். இதே நேரத்தில் நாடு முழுவதும் பல்வேறு மாநிலங்களில் நடைபெற்ற 12 சட்டமன்ற தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் இந்தியா கூட்டணி கட்சிகள் 11 இடங்களில் முன்னேறி இருப்பதை சுட்டிக்காட்டிய முதலமைச்சர் ஸ்டாலின், இந்தியா கூட்டணியின் சாதனை பயணம் வெற்றி பயணமும் தொடரும் என்றும் தெரிவித்திருக்கிறார்.